கீழே வைக்க முடியும், கோயில் பின்னாடி வைக்க முடியா? முன்னாடி இருந்தாலே காக்க முடியல உண்டியல, இதுல பின்னாடி வச்சா வேகமா கலாணி போய் தூக்கிட்டு போயிரு, கோயில சுத்துற மாதிரி பின்னாடி தூக்கிட்டு போயிரு. சரி, உங்கள்ட்ட இந்த விஷயத்தை விட்டுருங்க. ராமாயணம் மகாபாரதம் அதெல்லாம் எங்களுக்கு கரத்து குடுத்து மடக்கு மண்ணால் ஆனது மகாபாரதம், பெண்ணால் ஆனது ராமாயணம். என்ன நானா கேன போயடா? இல்ல நானா கேன போய் போவோன்னு தள்ளி வர்றீங்க. இல்ல எனக்கு என்ன ராமாயணம் மகாபாரதம் தெரியாதா? இல்ல தெரியாது நினைச்சீங்களா? என்ன இவன் கிரகமான விடாது. சரி வாங்க. ஏன் அவனே கூப்பிடுறே? நீ எதுக்கிட்ட தமிழ் தானே பேசுகிறேன். நான் நீ வாடு போயிட்டேன். ஆள் மரட்டாளா இருக்காரு, அடிச்சா அடிப்பாரு. காவிரி புகம்பட்டினம், காவிரி தாய் கடல்ல புகுற இடம் காவிரி புகம்பட்டினம். அதுக்கு பேர் பூம்புகார். அங்கே கோவலனுக்கு கண்ணைக்கு திருமணம் நடந்தது. பூம்புகார் அவட அடைச்சு போடுறா கொஞ்ச நேரம், வாயை அடைச்சு போடு கொஞ்ச நேரம். பூம்புகார் கண்ணகி மதுரையை நோக்கி வந்தா. ஏன்னா தப்பு, கண்ணகி மதுரையை நோக்கி வந்தால் தப்பு. அப்போ நோக்கியா கிடையாது, கண்ணகி நேரா வந்தாள். கோவலனுக்கும் கண்ணகிக்கும் திருமணம் நடந்தது. திருமணம் நடந்த பிறகு மாதவியத்தை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான். திருமணம் மாதவி அந்த கருப்பை மகதானே. டேய் ரெண்டு பேரும் போங்க, கதையை நான் சொல்லிட்டே இருக்கேன் வாங்க. நான் சொல்லுவேன் பாருங்க, சுருக்கமா சொல்றேன். கோவலனை மதுரையில வெட்டிட்டாங்க. இந்த செய்தியை அறிந்து கண்ணகி மறுசிலம்பை கோயந்தனடா கோவலன்டா கோயந்தன சொல்ற. கோவலன் தான்டா முனியாண்டி மயன். கோவலன் இறந்த செய்தியை அறிந்து மறுசிலம்பை எடுத்துக்கொண்டு கண்ணகி மதுரைக்கு சென்றாள். மதுரையில போய் என் கணவன் கல்வனா என்று தான் கொண்டு போன சிலம்பு இந்த சபையிலே உடைத்தால் அந்த சிலம்புல இருந்து மாணிக்க பரல்கள் பரவியோடியது. கோப்பெருந்தேவியோட சிலம்பத்தான திருடனாக பட்டம். அப்ப உங்களுடைய சிலம்பை உடைங்கன்னு சொன்னாங்க. அதே சபையிலே பாண்டிய நெடுஞ்செழிய மன்னன் கோப்பெருந்தேவியோட சிலம்பை அதே சபையில உடைத்தார்கள். அந்த சிலம்புல இருந்து என்ன பரல்கள் பரவியது? நல்ல கொஸ்டின் தான். என்று ஆங்கிலம் பேசாத தம்பி, இது வந்து நாரதர் மகாமுனிவர் வந்திருக்காரு. அவர்கிட்ட தமிழ் உரை. அவர் எல்லா நாட்டுக்கும் எல்லா இடத்துக்கும் சென்று வரக்கூடிய ஒரு அண்ணா. அவர் அண்ணாட்டுக்கு போனாரோ போயிருக்கலாம். கோவலன் கண்ணகி ஏன் சிரிக்கிற? வேலை மயிராத பாரு, எனக்கு தெரியும்டா. அப்படியே பேச்சு தகத்து போறாரு மயிர் மயன். கண்ணகி அங்கிருந்து வர்றா. எங்க இருந்து வந்தா? கண்ணகி வருகின்ற பொழுது சிலம்புகள் அப்படி உடைக்கும் போது எத்தனை பரல்கள். அதெல்லாம் கேட்கல. கண்ணகி சிலம்புல இருந்து மாணிக்க பரல்கள் பரவியது. கோப்பெருந்தேவியோட சிலம்பை திருடியாதான் அங்கே பட்டம் சுட்டப்பட்டது. அப்ப கோப்பெருந்தேவி சிலம்பை உடைத்தார்கள். அதுல இருந்து